பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா வாங்கி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து 1½ மாதத்துக்கு அப்புறம் தான் மொட்டையே எடுத்தது. இப்போ தான் அழகாக பூ பூத்துருக்கு. இதை வச்சு நம்ம குல்கன் செய்யலாமா? ரோஜா பறிச்சாச்சு, காய வச்சாச்சு, கொஞ்சம் பெட்டல்ஸ் தான் இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி மேஷ் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. நம்ம அப்படியே தேனில் ஊற வைப்போம். யூடியூப்லலாம் பார்த்தா நிறைய சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. சர்க்கரையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் தேனில் டைரெக்டாக ஊற போட்டாச்சு. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இது ஆல்ரெடி போட்ட ரோஸ். நான் வந்த புதுசில் ஒரு ரோஜாவோடு வந்தேன் இல்லையா, அதை எடுத்து போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து இதுவும் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தேனில் ரோஜாவோட டேஸ்ட்டு நல்லா தெரியுது. ஆனால் ரோஜா பெட்டல்ஸ் தனியாக சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு டேஸ்ட் தான் வருது. இப்போ கடையிலலாம் வாங்கினா மொத்தமாகவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த ஃப்ளேவர் வந்து தேனில் இறங்கி இருக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த ரோஸ் ஃப்ளேவரோட சேர்ந்து தேன் ரொம்ப நல்லாயிருக்கு. பெட்டல்ஸ் துவர்ப்பு தான், பட் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் செஞ்ச குல்கந்த்.